இப்போ இது ஒரு விஷயம் என் 2 பிள்ளைங்களுக்குமே நான் ஸ்ட்ராங்கா சொல்ற ஷோப்ஸ்னா, அது என்ன சொல்லிக் குடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க? அதை பாதர் பண்ணி நான் போனேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப்பை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. பேசுகிறவங்க அப்படியே பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் நாளைக்கு நான் 1000 நல்லது பண்ணாலும் அந்த ஒரு தப்பை சொல்லி காமிச்சு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அழகான ஒரு இடத்த திருப்பியும் உடைச்சி மேலே வந்து ஆஸ் யூ பீன் த வெரி ஸ்வீட் மதர் டு 2 kids now. இட்ஸ் a never ending ஸ்டோரிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பார்த்துட்டு பிஸியாக போயிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்காங்கல்ல இந்த சோஷியல் மீடியாவில், சம் யூடியூப் பிளாகர்ஸாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், சம் அன்னோன் பீப்புள், என்னமோ அவங்க தான் என் கூட ட்ராவல் ஆகிட்டு நான் வந்து ஏதோ அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி நான் அப்டேட் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஆசைகள் இருக்கு? இது வந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன் ஷோஸ். ஐ ஹேவன்ட் ட்ரைட் திஸ். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்களே டைரக்ஷன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் நம்ம பயணிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் இன்னொன்று சொல்ல மாதிரி மை சன், ஃபர்ஸ்ட் சன், மை பிக்கெஸ்ட் சப்போர்ட். 7 years old, பட் அவ்வளோ மெச்சூர்டாக ஹி வில் ஹேண்டில் எவ்ரி திங். அதாவது நான் ஒரு சேடாக ஒரு ஃபேஸ் வச்சுருந்தா கூட ஹி வில் இமிடியட்லி கம் ஆஃப் அண்ட் சே, அம்மா ஏன் சேடாக இருக்கீங்க? நான் இல்லைன்னு ஹைட் பண்ணுவேன். இல்லை உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. he will observe everything. அல்ல அம்மா வந்து ஹாப்பியாக இல்லை. அண்ட் நவ் ஆக்சுவலி he is playing a mother role for ராகா. அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணுறது. என்ன சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே he has to see ராகாஸ் ஃபேஸ். நான் ஸ்கூல் பிக்கப் பண்ண போகும்போது ராகாவை கூட்டிகிட்டு வரலன்னா he will ask, ஏன் ராகா வரல அப்படின்னு. அவ்வளோ வந்து அந்த 7 yearsலேயே ஹீ இஸ் லைக் கேரிங், ரொம்ப மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது. எனக்கு சம்டைம்ஸ் இஃப் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அவன் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு, ராகா அம்மா முடியல, ஸோ அம்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீங்கள் அண்ணாவோட விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த வே ஹி பேம்பர்ஸ் ராகா, அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் அதை பண்ண மாட்டாங்க. பட் அது வந்து எஸ், ஐம் வெரி பிளெஸ்ட். அண்ட் ஒன் பிக் தேங்க்ஸ் ஐ ஹாவ் டு சேங்கிறது வந்து டு மை சன் ஜேடன். ஏன்னா இன்றைக்கி ராகாவோட அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், ராகாவை பார்க்குறதா இருக்கட்டும், அவன் இடத்துல வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும், பண்ண மாட்டாங்க. பட் அவன் அதை வந்து அந்த ரியாலிட்டி எல்லாமே வந்து அவன் வந்து தெரியுது. இது அவன் அந்த மெச்சூர்டாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். ஒரு 7 வயசு பையனால் இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இல்லை. 7 வயசில் நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தேன். பட் அவன் வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் அ பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. ஹீஸ் அ வெரி பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். என்ன டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ராகாவை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், லைட்டாக அழுதா கூட போயிட்டு, பசங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பொசசிவ் ஆவாங்க. என்னோட அஃபெக்ஷன் வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு வந்து கிட்ஸ் வந்து இருப்பாங்க ஜென்ரலாக. ஈவன் எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கும். பட் என்னோட மூத்த பையன் வந்து ரொம்ப அதில் வந்து இட்ஸ் வெரி ஈக்குவல். ஒன்று வாங்கினா அது ஃபார் ராகா ஆல்சோ. இல்லை அம்மா ராகாவுக்கு வாங்குங்க, எனக்கு வேண்டாம், ரொம்ப அந்த ப்ராட் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு தெரியல. இன் தேட் வே ஐ எம் ரியலி பிளெஸ்ட். இப்போ என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஆஸ் அ மதராக? நீங்கள் வந்து ஜெய்டமாக இருக்கட்டும், இல்லை ராகாவாக இருக்கட்டும், இப்போ இது ஒரு விஷயம் என் 2 பிள்ளைங்களுக்குமே நான் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஷோப்ஸ்னால், அது என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருங்க. இப்போ ராகா க்ராலிங் ஸ்டேஜில், ஸோ டக்குன்னு க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துருவாங்க. ஸோ அப்போ நான் வந்து உடனே தூக்க மாட்டேன். ஐ வில் சே இட்ஸ் ஓகே, கம் பவுன்ஸ் பேக். அம்மா நிறைய வந்து அடி வாங்கியிருக்கேன், இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அந்த மாதிரி யூ ஹாவ் டு பவுன்ஸ் பேக், பி ஸ்ட்ராங். இட்ஸ் ஓகே, கீழே விழுந்து அடிப்பட்டாலும் பரவாயில்ல, அழுது எந்திரிச்சு தட்டி தூக்கி போயிட்டு. அப்படி தான் ஐம் ஜஸ்ட் மோல்டிங் மை கிட்ஸ், ஈவன் ஜேடன் ஆல்சோ.
சம்டைம்ஸ் அவன் அந்த கரண்ட் போயிடுச்சுன்னா பயப்படுவான். இட்ஸ் ஓகே, டார்க்காக இருக்கா, ஸ்டே ஸ்ட்ராங், ஒன்றும் இல்லை. அம்மா வந்து எவ்வளோ லைஃப்பில் பார்த்துட்டு வந்திருக்கேன், அம்மா தான் உங்களுக்கு வந்து த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வந்து தைரியமாக இருங்க. அந்த தைரியத்தை தான் நான் வந்து பெண்களுக்கு தான் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அது பெண்களோ பசங்களோ ரெண்டுமே வந்து ஐ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிறதுல இருக்கீங்க ரொம்ப பர்டிகுலராக. ஆமாம். அண்ட் அதாவது மெயினாக தி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு உமன். இந்த ஜென்ரேஷனில் அது இல்லை. அதை வந்து அது யாராக இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து இது பண்ணுவேன் பர்டிகுலராக. அண்ட் ஜாய் இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே இருந்தாலும் ஜாய்க்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. வாட் இஸ் நெக்ஸ்ட் டு ஜாய்? ஹேவ் யூ தாட் அபவுட் இட்? நோ. வை? நம்ம நிறையா லைஃப்பை பற்றி பிளான் பண்ணி தான் நிறையா வாழ்க்கையில் செருப்படி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு ஐம் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஒர்க் அண்ட் கிட்ஸ். ஸோ அது தவிர வந்து ஐம் நாட் லைக் ஓகே ஐ ஹாவ் டு டேக் அ பிரேக் ஃபார் மை ஒர்க்லேருந்து சம்டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி அந்த பர்சனல் மீ டைம் கூட ஐம் நாட் திங்கிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஒர்க். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறேன், பசங்க. ஸோ பசங்களை எப்படி அடுத்து மோல்ட் பண்ணணும், அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலே வந்து ஐம் லைக் பிளானிங், ஃபோக்கஸ்ட். ஆர் யூ ஸ்ட்ரிக்ட் அம்மா? ஒரு நோ, ஐம் நாட் அ ஸ்ட்ரிக்ட் அம்மா. ஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன ஆகும்னா அந்த ஒரு பிடிப்பு வந்து அவங்க அப்போ தான் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐம் வெரி ஃப்ரெண்ட்லி. அது வந்து ஜேடன்கிட்டேயும் அதான் சொல்லுவேன், நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா அம்மா கிட்ட வந்து அம்மா சாரி ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடணும். அதை ஹைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே நான் வந்து அவனுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எப்படி நீ அந்த தப்பை பண்ணுவ அப்படின்னு நான் ஒரு இது பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவன் அதை சொல்கிறதுக்கே பயப்படுவான். அங்கே தான் திரும்ப திரும்ப அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு பி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டேன். ஐ வில் பி லைக் ஃப்ரெண்ட்லி. என்கிட்ட உண்மையாக இருங்க, அவ்வளோதான். பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அது அந்த மெயினாக அதை தான் நான் வந்து ஃபோக்கஸ்டாக பசங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இந்த இன்டர்வியூவில் இப்போ ஒரு 30 மினிட்ஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஃபீல் ஆகுறது என்னென்னா, ஆசைகள் இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் நாட் அ சைக்காலஜி இதெல்லாம். பட் எனக்கு வாட் ஐ குட் சென்ஸ் இஸ் ஆசைகள் இருக்குது, ஒரு விஷயத்தை நோக்கி போகணுன்ற கனவுகள் இருக்கோ. ஆனால் அந்த தெர் ஆர் 2 விஷயம். நிறைய பேர் ஒன்று தான் பார்க்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும். சின்ஸ் வி ஆல் ஆஃப் அஸ் இந்த மீடியானும் பொழுது இந்த இமேஜ் பார்க்குறாங்க. பட் நான் அது ரெண்டாக பார்ப்பேன். ஒன்று இமேஜ் அண்ட் ஒன் இஸ் அ ஸ்டாண்டர்ட். யூனோ இமேஜ் எஸ், பட் செட்டிங் யூர் ஸ்டாண்டர்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இமேஜ் வாட் யூ ஹவ் கிரியேட்டட் ஃபார் ஸோ லாங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை டப்புன்னு அடிக்கும் பொழுது நீ செட் பண்ண ஸ்டாண்டர்டுமே டோட்டலாக அடி வாங்குது இல்லை. இப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரும்போது அந்த இமேஜ் அண்ட் ஸ்டாண்டர்டை செட் பண்ணணுன்றதுக்கு என்ன பண்ணுறீங்க? அது ஈஸி இல்லைல்ல. புரியுதா என் கேள்வி? கீழே அடிபட்டு வந்து யா, பிகாஸ் இப்போ ஒரு நான் நீங்கள் மட்டும் இல்லை, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த இமேஜை நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி வச்சு அந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணும்பொழுது அது எல்லாமே போகும்போது டோட்டலாக ஒரு சரிவை கொடுக்கும். அதை இருக்கிற இடத்துல நம்ம புரிய வைப்ப பார்ப்போம். லைக் வெதர் இட் இஸ் அப்பேரன்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அது கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் மட்டும் தான் அதை உடச்சி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பீயிங் அ ஸ்ட்ராங் உமன் யூ கிரியேட்டட் யுவர் ஐடென்டிட்டி பேக் அகேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப பிஸி ஆக்கிட்டு யூ டேக்கிங் யுவர் ஓன் ஸ்பேஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் போன இமேஜோ அந்த போன ஸ்டாண்டர்டை ப்ரூவ் பண்ண வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதில் எனக்கு அது தேவையும் இல்லை ஷோப்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், எனக்கு ஐம் நாட் என்ன சொல்கிறது, அதை பாதர் பண்ணி நான் போனேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப்பை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. பேசுகிறவங்க அப்படியே பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் நாளைக்கு நான் 1000 நல்லது பண்ணாலும் அந்த ஒரு தப்பை சொல்லி காமிச்சு பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அதை நான் வந்து ரொம்ப பாதர் பண்ணி ஐயோ எனக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னு நினச்சேன்னா என்னால் அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்டாகவோ இல்லை ஃபோக்கஸ்டாகவோ இருக்க முடியாது. பாதர் பண்ண மாட்டேன். கண்டுக்கல. நீங்க கண்டுக்கலனாலும் நான் ஏன் இந்த கேள்வி மக்கள் கண்டுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்க கண்டுக்கலனாலும் இப்போவும்
இந்த இன்டர்வியூ ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு கோ. ஏன்னா உலகமே உங்களோட இன்டர்வியூக்கு தேடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ரெஸ்பெக்டிங் மீ அண்ட் யூ டுக் அ கால். அந்த மரியாதைக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி இது வந்ததுன்னா என் மேல நிறைய பேர் காண்டா இருப்பாங்க. பிகாஸ் so many people அப்படியா? are trying to reach me for the interviews. I am like இல்லங்க நான் I'm not since I know you, so it's a personal conversation தாண்டி you never dig people's personal life. நீங்க வந்து என்ன சொல்றது யதார்த்தமான இதுதான் பேசுவீங்க பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் ஐ திங்க் செகண்ட் டைம் we are meeting. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஈவெண்ட்ல சந்திச்சோம். எனக்குமே ஜாய் க்ளோஸ் இல்லை, பழகினதுல பேசுனதுல. பட் எனக்குமே ஒரு டவுட் இருந்தது, என்னடா சுற்றி வலை வீசி தேடுறாங்க, ஆனால் இந்த இன்டர்வியூக்கு வந்து ஹவு கம் இட் ஹேப்பன்ற மாதிரி தான் எனக்குமே இருக்குது. ஸோ நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இன்னைய வரைக்குமே வந்து இப்போ நேற்று வரைக்கும் கூட நீங்கள் இன்னைக்கு காலைல கூட இப்போ கூட நான் போயிட்டுருக்கலாம் ரீல்ஸில், நீங்கள் ஸ்டில் திங்ஸ் இஸ் பீன் அரவுண்ட் யூ. இல்லை இதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எங்கேயோ என்னமோ பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு திடீர்னு பார்த்தா ஒரு அரசியல் இதில் இருக்கீங்க, ஒரு ஈவெண்ட் ஓப்பனிங்கில் இருக்கீங்க, தென் யூ பின் இந்த எக்ஸ்போஸ் அண்ட் ஆல் திஸில் உங்களுக்கான ஒரு விஷயத்த அழகாக பசங்களுக்கு பண்ணிட்டீங்க ஆஸ் அ மதர், யூ டிட் இட். ஆனாலும் அந்த போயிட்டே இருக்கல, அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து என்னை பற்றி பேசி அவங்க ஜாய் மன வருத்தத்தில் இருக்கீங்க, இல்லை ஜாய் பிடிச்சி இருக்கிறாங்க. வாட் ஐ வாண்டட் டு நான் இது ஒரு ஒரு கன்சர்னாகவும் ஒரு நல்ல இதுவாகவே கேட்குறேன். பிகாஸ் அழகான ஒரு இடத்த திருப்பியும் உடச்சி மேலே வந்து ஆஸ் யூ பீன் த வெரி ஸ்வீட் மதர் டு 2 kids now. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டாக்ஸ் டு ஹேப்பன் எனிமோர்ன்ற ஒரு நல்ல இதுதான் கேட்குறேன். என்ன சொல்லுங்கள்? ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ நெவர் எண்டிங் ஸ்டோரிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வந்து பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பார்த்துட்டு பிஸியாக போயிட்டுருப்போம். பட் எதுவும் அவங்களுக்கு அதாவது பேசிகிட்டு இருக்காங்கல்ல இந்த சோஷியல் மீடியாவில், சம் யூடியூப் பிளாகர்ஸாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், சம் அன்னோன் பீப்புள், என்னமோ அவங்க தான் என் கூட ட்ராவல் ஆகிட்டு நான் வந்து ஏதோ அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி நான் அப்டேட் பண்ணிட்டு போகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, அதை பண்ணி இது பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து லைக் என்ன பண்ணாலுமே அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஷோப்ஸ். என்னன்னா இப்போ நான் ஒரு ஹாப்பியாக ஒரு பிக்சர் போட்டேன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் சேரை போட்டு உட்காந்து அதுக்கு பேசுகிறாங்க, ஓ ஜாய் வந்து இப்போ வந்து பிஸியாக இருக்காங்க அப்படின்னு. சரி நம்ம வந்து அப்படி ஒரு பிக்சர் போட்டாங்கன்னா இது வந்து மிரட்டலால் உருட்டலால் ஆன பிக்சருன்னுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே அந்த ஒரு யூடியூப் பீப்புள் ஆர் தேர் டு யூனோ பர்சனல் லைஃப்பை பற்றி பேசி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னன்னா இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்னா இல்லையான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னை சுற்றி க்ளோஸ் சர்க்கிள்ஸ்க்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும்னு எனக்கு புரியல. ஆனால் அவங்க பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு போன மாதிரியே வந்து யூடியூப்பில் பேசுவாங்க. இது வந்து இப்படி நடந்துச்சுங்க, அப்படி நடந்துச்சுங்க, இது வந்து அப்படி இப்படி இப்படின்னு. எனக்கு அதை பார்க்கும்போது என்னென்னா, சரி என்னால் நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்களா, சம்பாதிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வியூஸ் வேணுமா, அதுக்காக 2 சேரை போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா, பேசிக்கோங்க. தட் டசன்ட் பாதர் மீ. என்ன நம்ம நாளைக்கு ஹாப்பியாக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காங்க, இல்லை சும்மா நடிக்கிறாங்க, இல்லை இது பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பாதர் பண்ணிக்கிட்டே என் லைஃப்பை நான் லீட் பண்ண முடியாது. நான் என்னோடய என்னோடய ப்ரொஃபஷனலில் நான் என் லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்கேன். அது எப்படி போகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. உட்காந்து பேசி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நான் வந்து சொல்வேன். அடுத்தவங்க பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு அதை வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதே தப்பு. ஸோ ஜாய் பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது, தட் ஐ ஹவ் கிரியேட்டட் மை இமேஜ் பேக் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. I have bounced back better than ever, stronger than ever, அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இனி உங்கள் லைஃப் வந்து அழகான அந்த 2 குழந்தைகளுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணிட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக கூடிய சீக்கிரம் அரசியல்லையும் ஒரு சொல்லிடுவா. என்ன இவ்வளவு நேரம் நானும் சீரியஸா பேச, என்ன உண்மையா ஜாய் சொல்லுங்க, ஏதாவது ஒரு போஸ்டிங் நோக்கி போயிட்டு இருக்கா? இப்ப வந்து நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அதுல இருந்து எடுத்து கான்டென்ட் போட்டுருவாங்க. இல்லப்பா அது நாங்க இது பண்ணுவோம், ஸ்ட்ரைக் கொடுப்போம், காப்பிரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நிறைய பேசியிருந்தாலும் எனக்கு என்னன்னா, யூ பின் பப்ளி ஆல்சோ. இல்லை என்ன ஜாய்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
டு கீப் யுவர் செல்ஃப் காம், இல்லை எனக்கு ரொம்ப எதுனா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு அப்படி போயிடுவேங்க, பாட்டு கேட்பேன், அந்த மாதிரி இருக்கும்ல. வாட் ஹவு டு யூ டூ ஜாய்? என்ன பண்ணுவீங்க உங்களை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கணும்னா? பிஃபோர் கேட்டிங்கன்னா ஐ யூஸ் டு கீப் ட்ராவலிங், லாட்ஸ் ஆஃப் ட்ராவல். அதாவது எடுத்தனா அடுத்த நாள் ஏதாவது கண்ட்ரிக்கு போயிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். அப்போ பேக் டு பேக் மூவிஸ் பண்ணும்போது பிரேக்கே இருக்காதுன்னா என்னடா ஏதோ மூவி பண்ணுறீங்கலாம் கேள்விப்பட்டது, உண்மையா? இல்லை, ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. பட் நைஸ் நைஸ் ஐடியாஸ் இருக்கு. இல்லை ஆக்சுவலி ஷோ என்னன்னா, நான் அப்போது ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணும்போதே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பண்ணுறீங்களா அப்போல்லாம் நான் வந்து பிஹைண்ட் த கேமரால தான் இருப்பேன் தவிர ஃப்ரண்ட்டில் வரவே மாட்டேங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அப்போது ஆக்சுவலி அப்போ பண்ணியிருந்தேன்னா அவட டன் ஸோ மெனி மூவிஸ். ஸோ அது வந்து நான் இல்லை ஐம் வெரி ஸ்ட்ராங், இல்லை நான் பண்ண மாட்டேன், வந்ததெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் இப்போது அது என் கப் ஆஃப் டீலே இல்லை. பட் பீப்புள் அப்ரோச்சிங் மீ, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க மேம் எனக்கு மாடலாக பண்ணுங்கள் மேம் ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சரி ஓகே நம்மளால் அவங்களுக்கு ஏதோ பண்ண முடியுதா, ஓகே ஃபைன் அப்படிங்கிறப்போ தான் என்னோட சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நிறைய அந்த ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் எல்லாமே அப்படி தான் நான் வந்து, அதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவில் வர்றது, மற்றபடி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன். ஸோ அது ஒரு இது பக்கம். ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, வாட் எவர் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாக்கிங் மை டோர், ஐம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது. அப்போது அது நான் அப்போது ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன் ட்ராவல்ஸ் கீப் மீ எனர்ஜெட்டிக். ஸோ யூனோ ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர் நமக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். இது இப்போது கிட்ஸ் இருக்கனால ஐ கேனாட் ட்ராவல், நினச்ச போதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்போ ஐ லைக் ஒர்க் அவுட். யா யூ லாஸ்ட் வெயிட் இல்ல? எஸ். ஸோ ஒர்க் அவுட், இஃப் ஐ கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஐ கோ டு ஜிம். அந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் அது உண்மையா மோல்டிங் மை செல்ஃப். ஜிம்முக்கு போய்ட்டா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்றாங்க. இஸ் இட் சோ? யா ஓகே ட்ரூ. ஓகே. ஏன்னா அந்த அது ஒரு வெறித்தனமாக நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அது நிஜமாவே இட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். ஓகே ஓகே. தட் கிவ்ஸ் மீ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களை இது பண்ணணும்னா என்ன பண்ணால் ஒர்க் அவுட். ஸோ ரெகுலர் ஐ மெயின்டைன் மை செல்ஃப். அதில் நான் என்னை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சு ஓகே தட் இஸ் மை ஹாப்பி ஸ்பேஸ். லைக் ஈவன் இஃப் இட் இஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லை ஜிம் போகிறதா இருக்கட்டும், that is my me time. That is I'm focusing on myself to be better person அப்படிங்கிறது. We could see that. We could see that. I think மக்களும் அதை பார்க்குறவங்க ஒத்துப்பாங்க. இப்போ the joy before, I'm not talking about that. Before அந்த ஜாய்க்குமே இன்னைக்கு இருக்கிற இந்த ஜாய்க்குமே I could see a lot of difference at being so bold and strong, grooming yourself. நிறைய மாற்றங்கள் I think நீங்க சொன்ன மாதிரி கடந்து வந்த பாதை வந்து அதை பண்ணிக்கலாம், எல்லாம் பண்றோம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்ற மாதிரியா? ஆமா, நிறைய நம்மள கத்துக்க வைக்குது இல்ல. என்ன ஆசைகள் இருக்கு, இது வந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன் ஷோப்ஸ், ஐ ஹேவன்ட் ட்ரைட் திஸ், எனக்கு இது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும், அந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்களே டைரக்ஷன் ஒரு டைம்ல ஆசை இருந்து, அந்த மாதிரி வாட் இஸ் தட்? இல்லை ஒரு சின்ன பொருள் கூட இருக்கலாம், நம்ம வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், பட் அந்த மாதிரி என்ன ஆசை, வாட் இஸ் தட் இன்னும் எனக்கு நிறைவேறல, அது எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா என்னது? ஆக்சுவலி இது நம்ம ஈவெண்ட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன். அந்த ரீசன்ட் டைம்ஸில் ஐம் டூயிங் தட்ஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில். இப்போது அந்த இதில் வந்து அங்கே வந்து நான் அந்த ஆர்ஃபனேஜ் பசங்களோட இதுக்கு போகிறேன். அது எனக்கு நான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஒரு 100 பசங்க இருக்காங்க ஷோ, 100 பசங்களுமே சிஎம் சார்னு கத்துறாங்க. அப்படி கத்திட்டு எல்லாரும் வந்து சம் கிட்ஸ் ஆர் லிட்டரலி க்ரைங், அக்கா ப்ளீஸ்க்கா நீங்கள் போனீங்கன்னா எங்களை கூப்பிட்டு போவீங்களாக்கா அப்படின்னு, இல்லைன்னா கேளுங்களாக்கா ப்ளீஸ்க்கா அப்படி. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நம்ம வந்து சம்டைம்ஸ் நமக்கு சோலோ ட்ரிப் போகிறது நமக்கு ஒரு அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஒரு பொருள் வாங்க முடியாதுன்னு நினைப்போம், அதுவும் நானே ஏர்ன் பண்ணி நானே சம்பாதிச்சு நானே வாங்கிட்டேன். ஸோ இப்போ அந்த மக்களுக்காக நம்ம சந்தோஷம், மக்களுக்காக நம்ம பண்ணோம்னா அந்த குட்டி பசங்களோட அந்த சந்தோஷம் இருக்குல்ல, சாரோட பேர் சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது எப்படியாவது அந்த
குட்டீஸுங்களை வந்து சாரை வந்து பார்க்க வைக்கணும், இல்லை சார்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அது அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா விஷ்மா சார் கிட்ட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு? ஆமாம், ரீச் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆமாம், அந்த குட்டி பசங்களோட ஆசை வந்து சரி, அந்த பசங்க ஓகே, அந்த ஆசை நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு எனக்கு இது செய்யணும், ஐ வாண்டட் டு டூ திஸ் ஃபார் போத் மை கிட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யுவர் மதர், அது என்ன? அதுதான் நான் சொன்னேன், பிளான் பண்ணி நம்ம பண்ணோன்னா அது யூனோ தட் இஸ் சம்டைம்ஸ் நமக்கு அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் கெட் டூ எமோஷ்னல். அதெல்லாம் நான் பட்டுட்டேன். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் சரண்டரிங் தம் டு காட். அவர் பார்த்துப்பாரு. ஆமாம், எப்படி அவங்க வந்து என்ன பார்த்து சூஸ் பண்ணுமோ எல்லாருமே அவரை எழுதியிருப்பார்ல. இன்றைக்குமே என் வாழ்க்கை இப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அதை நான் வந்து பெருசாக வந்து நான் எல்லாரும் தப்பு பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் கூட நான் வந்து இது பண்ண மாட்டேன். என் வாழ்க்கை இப்படி தான் வரணுங்கிறத வந்து மேலே ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார். அதனால தான் நான் இப்படிலாம் வந்திருக்கு போல் அப்படின்னு நான் வந்து இருக்கேன். அதில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய டெஸ்டினி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். ஸோ அதனால் பசங்களுக்கும் பெஸ்ட்டாக அமையும். ஆமாம், அப்படின்ற ஒரு அம்மாவா ஐ வில் டெஃபினெட்லி சப்போர்ட் தட் நோ மேட்டர் வாட். How much is your mother been supportive? My mother is my biggest support because she doesn't have vision. So ராகாவை அவங்க பார்த்தது கூட கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு விஷன் தெரியாது. ஜேடனை பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், பார்க்க முடியலையே அப்படின்னு. அண்ட் த்ரூ அவுட் திஸ் ஜேர்னி என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லி இல்லை கவலைப்படாத அப்படின்னு என்னை வந்து மோல்டு பண்ணி 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 எதுனாலும் உடனே அம்மாவுக்கு கால் பண்ணேன். ஸோ அது மேபி அதெல்லாம் சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நைஸ் நைஸ், ஸோ பியூட்டிஃபுல். நிறைய பேசணும்னு நினச்சேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ திங்க் ஐ டேக்கன் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ. ஒன்றே ஒன்று தான், எனக்கு இந்த கான்வர்சேஷன் வாஸ் லைக் பீயிங் அ ஸ்ட்ராங் உமன். அண்ட் உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அந்த பண்ணதுக்கான ஒரு தேடல், அதுக்கான ஓட்டம் இன்னும் ஓடிட்டே இருக்கீங்க. அண்ட் வி குட் see that. We wish you all the best, and I particularly wish you all the best as a woman. Not easy. அது ரொம்ப அழகாக இந்த பிள்ளைங்களுக்காக எடுத்து இன்றைக்கி கொண்டு போகிற ஜாய்க்கு லைஃப்பில் என்றைக்கும் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது my hearty wishes to you, Joy, and I hope you enjoyed this interview. Yes, of course I did. Thank you so much. ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ணியிருப்போம், பட் இன்டர்வியூனாலே ஒரு பர்சனல் லைஃப் எடுத்துகிட்டு வந்து அதை டிக் பண்ணி பேசுவாங்க. பட் யூ ஆர் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அது நீங்கள் அதை அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்களே, ஓகே நம்ம வந்து பர்சனல் லைஃப்குள்ளே அவங்க பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாது. அப்படியே கேட்டாலும் சொல்வீங்கல்ல, பண்ணியிருப்பாங்களோ அவுட்டர் ஸ்பேஸில் வந்து கேட்குறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி இல்லை, எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ உலகமே தேடிக்கொண்டு இருக்கும் ஜாயை இவங்க என்ன தைரியத்தில் வந்து இல்லை ஷோஸ் கொடுக்கலாம் அப்படின்னும் போது எனக்குமே ஒரு செகண்ட் ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை நான் உடைக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் நிஜமாவே சொல்கிறேன், நைஸ் டு see you buzzing and being so busy everywhere. I think அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கும் தேவை. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அண்ட் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், Joy, and thank you so much for being my guest. Thank you so much. Thanks for being sweet. Thank you, Joy.